ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம தன்னார்வலர்களை பற்றின விஷயம் தான். நம்ம இல்லம் தேடி கல்வியை பற்றின விஷயம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில், மக்கள் தரப்பில், பல நாடுகளின் தரப்பில் பேசப்பட்ட ஒரு திட்டம். ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விதமாகவும் பேசப்பட்ட இந்த திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம். இன்றைக்கி அதே திட்டத்துடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஆமாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். சேலம் மாவட்ட தன்னார்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு கொடுத்து அதுக்கான போராட்டம் செஞ்சுருந்தாங்க. அதே போல் ஒரு விஷயம் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழக பள்ளி கல்வித்துறையுமே உற்றுநோக்க வச்சிருக்கிற ஒரு விஷயம். 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. அவங்க முகத்தில் அந்த பெரிய ஏமாற்றமும் கோபமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, யார் இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள்? அதில் நான் அந்த கமெண்ட்டில் பார்த்தேன், இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்காக அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. ஆனாலும் நான் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் மூடி கிடந்தப்ப தெருவாக போய் பாடம் சொல்லி கொடுத்தாங்களே, அவங்க தான் நம்ம தன்னார்வலர்கள். இன்றைக்கி அவங்க ஏன் கலெக்டர் ஆஃபீஸ் படியேறணும்? அரசு கொடுத்த மாபெரும் வாக்குறுதி என்ன? இப்போ நடக்கிற நிதர்சனமான உண்மை என்ன? இன்றைக்கி இல்லம் தேடி கல்வி திட்டத்துடைய முழு விவரத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதையை கொஞ்சம் பின்னாடி இருந்து நம்ம ஆரம்பிப்போம். 2021 வருஷத்துக்கு கொஞ்சம் போங்க. அதாவது உலகம் முழுக்க கொரோனா அச்சுறுத்தலில் இருந்துச்சு. இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாமே அந்த கொரோனா அச்சுறுத்தலில் தான் இருந்தாங்க. ஸ்கூலு, காலேஜு எல்லாமே மூடியாச்சு. ஈவன் ஆஃபீஸ் உட்பட ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வசதி இருக்கிற பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்களுடைய நிலைமை ஒரு 1.5 வருஷமாக அவங்க படிப்பே இல்லாமல் முடங்கி போய் கிடந்தாங்க. ஸோ இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, கற்றல் இடைவெளி, அதாவது லேர்னிங் கேப் வந்துருச்சு. பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. ஆனா ஆவணான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, AAEE கூட பிள்ளைங்களால் படிக்க முடியலை. அப்போ 3வது படிக்க வேண்டிய பிள்ளைக்கே அந்த AAEE தெரியாமல் போயிடுச்சு. அப்போது AAEE, ABCD 1, 2, 3 இதெல்லாம் கூட வந்து மறந்தே போயிடுச்சு பிள்ளைங்களுக்கு. ஸ்கூல் பக்கம் 1 வருஷம் 1.5 வருஷம் போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? சுத்தமாக ஞாபகம் இல்லை. எந்த எழுத்தை எப்படி எழுதணும், என்ன ஏது எதுவுமே வந்து ஞாபகத்துக்கு இல்லை. அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டாங்க. அதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸ்கூலுக்கு வர முடியாத பிள்ளைங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி போய் கல்வியை நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு அரசு யாரை நம்பினாங்க தெரியுமா? யாருடைய உதவியை எதிர்பார்த்தாங்கன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தான் நம்பினாங்க. இது வந்து ஒரு சமூக சேவை. உங்கள் ஊர் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு அரசு கூப்பிட்ட உடனே காசு பணத்தை பார்க்காம லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்கள் ஓடி வந்தாங்க. மாலை நேரங்களில் அவங்களுடைய சொந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தெருவிளக்கு வெளிச்சத்துலேயும் திண்ணைகள்லையும் உட்காந்து பாடம் நடத்தினாங்க. இன்னும் சில பேர் வந்து அரசாங்க கட்டிடங்களில், அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டிலையே வந்து பாடம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த திட்டத்தை பாராட்டி டெல்லியிலேருந்து உலக வங்கி வரைக்கும் எல்லாருமே பாராட்டினாங்க, கைத்தட்டினாங்க. சூப்பர் ஹிட் இந்த திட்டம், இந்த மாதிரி ஒரு திட்டம் இந்த உலகத்திலே யாருமே கொண்டு வந்ததில்லை அப்படிங்கிற பாராட்டு அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த கைத்தட்டல்கள் எல்லாமே இப்போ ஓஞ்சு போச்சு. இப்போ இந்த கைத்தட்டல்கள் எல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் இப்போ நிதர்சனமாக நடக்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள், கள்ளக்குறிச்சியில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நின்று மனு கொடுத்துட்டு அந்த தன்னார்வலர்களுடைய குரலை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க வைக்கிற அந்த கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த ஜூன் மாதம் வந்து ஸ்கூல் திறப்பாங்க, மே மாதத்தில் வந்து லீவ் விடுவாங்க. விருப்பப்படுறவங்க கிளாஸ் எடுங்க, இல்லைனா வந்து லீவ் விட்டுருங்க, ஜூன்லேருந்து தொடங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. ஆனால் அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம் அந்த மே மாதமாகவே இருந்தாலும். இந்த டைம் எங்களுக்கு எந்த அப்டேட்டுமே வரல. இந்த திட்டம் வந்து முடிஞ்சிருச்சா இல்லை வந்து திருப்பியும் தொடருமா என்ன ஏதுன்னு எந்த ஒரு அறிவிப்புமே அரசாங்க தரப்புலேருந்து எங்களுக்கு வரலை. ஸோ எங்களுடைய திட்டம் வந்து ஒன்று தொடரணும், தொடர்றப்ப எங்களுக்கு ஊக்கத்தொகையை உயர்த்தி கொடுக்கணும். அப்படி தொடரனா எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான பணியோ இல்லை வேறு ஒரு துறையிலையோ மாற்றுப்பணியோ எங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய குரலாக இருந்துச்சு. ஊக்கத்தொகையை வந்து உயர்த்தி கொடுங்க. எல்லாருமே சொல்லலாம், ₹1000 ஊக்கத்தொகை மாதத்துக்கு அது எப்படி குடும்பங்களை வந்து ரன் பண்ண வைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இல்லை இல்லைங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு 5 வருஷம் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த பணிகள் எல்லாத்தையும் நாங்கள் விருப்பப்பட்டு அன்போடு தான் நாங்கள் செஞ்சோம். இருந்தாலும் அரசாங்கம் எங்களுக்குன்னு சொல்லிது ஏதாவது ஒரு உதவியை செஞ்சே ஆகணும்
இதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ஒட்டுமொத்த தன்னார்வலர்களுடைய சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சேலம் மாவட்டத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கள்ளக்குறிச்சி, அதுபோல் ஒவ்வொரு மாவட்ட தன்னார்வலர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேண்டும். நிறைய தன்னார்வலர்கள் வந்தப்போ இதில் ஒர்க் பண்ணோன்னா நம்ம அப்படியே கவர்மெண்ட் ஜாபில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நம்ம போயிடலாம், ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நிறைய பேர் வந்து வந்தாங்க. பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம், நம்மளுடைய அறிவும் அந்த இடத்துல வரும், பிள்ளைங்களுடைய அறிவும் வளரும். ஸோ இது எல்லாமே வந்து வச்சு தான் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஊக்கத்தொகையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பட்டதாரி இளைஞர்கள், பட்டதாரி இளம் பெண்கள் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது வந்து சத்தமே இல்லாமல் ஓப்பனாக க்ளோஸாக எதுவுமே தெரியல, முடிஞ்சிடுச்சா திரும்பி தொடருமா, எல்லா திட்டத்தையும் பற்றி பேசுகிறாங்க. காலை உணவு திட்டம், பள்ளிகளில் என்னென்ன திட்டம் குழந்தைங்களுக்காக வந்துச்சோ அத்தனை திட்டமும் தொடரும்னு சொல்கிறாங்களே தவிர அந்த இல்லம் தேடி கல்வியை பற்றி ஒருத்தவங்க கூட வாயே திறக்கல. ஸோ இது வந்து நம்ம அப்போ போராடாமல் நமக்கு எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படிங்கிறத கிளியராக காமிக்குது. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம அதை கேட்டால் மட்டும்தான் நடக்கும். ஸோ கேட்டே பார்த்துருவோம் என்ன தான் முடிவில் அரசாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வில், பெட்ரோல் விலையில் இந்த 1000 ரூபாயை வச்சு என்னங்க பண்ண முடியும்? ஒரு தன்னார்வலர் பாடம் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான பெட்ரோல் செலவுக்கு கூட இந்த காசு பத்தாது. நாங்கள் ஆரம்பத்திலேயே வந்து சேவை மனப்பான்மையோடு தான் வந்தோம். ஆனால் வருஷக்கணக்காக இதே 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி வாழ முடியும்? ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற கேள்வியும் நிச்சயமாக நியாயமானது. யாருமே இதை மறுக்க முடியாது. 5 வருஷம் ஒருத்தவங்க 1000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்க முடியுங்களாங்க? சொல்லுங்கள், முடியாது இல்லைங்களா? ஆனால் அவங்க செஞ்சுருக்காங்க. சரி, இப்போது கலெக்டர்கிட்ட அவங்க கொடுத்த மனுவில் இந்த முக்கியமான கோரிக்கைகள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலேயே வந்து ஒரு வேலையை கொடுத்தா கூட எங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து பகுதி நேர பணியிடமாக இருந்தால் கூட பரவாயில்ல, தற்காலிக ஆசிரியராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியை வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு 5 வருஷ அனுபவமும் இருக்குது. அதே போல் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை வந்து ஏற்கனவே கொடுத்துட்ருந்தாங்க. அதே போல் வந்து எங்களுக்கு எந்த பணியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் கூட நிறைய மாவட்டங்களில் நிறைய பேருக்கு சரியாக போய் சேரலை அப்படிங்கிறது ஒரு உண்மை தான். ஸோ யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுடைய சொந்த பழப்புக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கழிச்சு போய் வர நேரத்தில் மாலையில் 5 to 7 திரும்பவும் பிள்ளைகளை ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி தரதுன்றது ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு அரசு கொடுக்குற விலை வெறும் 1000 ரூபாய் தான். அதையுமே தன்னார்வலர்கள் பொருட்படுத்தலை. இன்னும் சில தன்னார்வலர்கள்லாம் வாங்கின அந்த 1000 ரூபாயுமே குழந்தைங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு அப்படின்னே வந்து செலவு பண்ணிட்டாங்க. அண்ட் சரி, தன்னார்வலர்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளோ வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இடையில வந்து சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள்லையும் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கான ஊதியம் கூட வந்து இல்லாமலும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சொற்ப ஊதியத்தில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ தன்னார்வலர்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு நம்ம விட்டுறக்கூடாது, இன்னொரு பக்கமும் நம்ம பார்ப்போம். சரி, அரசு தரப்பில் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்க முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன, இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் ஆரம்பிக்கிறப்பவே அரசாங்கம் அரசாணை மூலமாக ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து அரசாங்க வேலை கிடையாது, இது முற்றிலும் ஒரு பகுதி நேர தன்னார்வ தொண்டு, இது வந்து ஒரு வாலண்டரிங் ஒர்க்கு தான். அதாவது நீங்களாக விரும்பி வந்து செய்கிற சேவை, இதுக்கு நாங்கள் சம்பளம் தரலை, சம்பளம் கிடையாது, இது வந்து ஒரு ஊக்கத்தொகை தான், ஒரு ஹானோரேரியம் தான் இது. ஸோ ஊக்கத்தொகை தான் இது, இது வந்து ரெம்யூனரேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து ஆரம்பித்தது. ஸோ 1 இயர்லேயே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவோடு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. பட் இட் கண்டினியூட், அப்படி கண்டினியூவே ஆகிடுச்சு. ஸோ இவங்க எல்லாரையும் அரசு பணி நிரந்தரம் செய்யணும்னாலும், இல்லை இவங்களுக்கு சம்பளத்தை 1000 ரூபாயிலேருந்து 5000 இல்லை 10,000 உயர்த்தணும் அப்படின்னாலும் அரசுக்கு வந்து பல 100 கோடி ரூபாய் நிதி சுமை ஏற்படும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் இது சாத்தியமா அப்படிங்கிற நிர்வாக சிக்கலும் அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்படியே அரசு தரப்பில் காரணங்கள் சொன்னாலும் ஒன்று மட்டும் நிஜம் மக்களே, இந்த திட்டத்தோட வெற்றிக்கு காரணமாக இருந்தவங்கள அவங்களோட உழைப்பை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கிளம்பியிருக்கிற இந்த மனு கொடுக்குற போராட்டம் வெறும் இந்த மாவட்டத்தோடு நின்றுடாது. இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான தன்னார்வலர்களோட ஒட்டுமொத்த குமுறல். அதை தான் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள தன்னார்வலர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தன்னார்வலர்களும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கலெக்டர் இந்த மனுவை வாங்கி கண்டிப்பாக அரசுக்கு அனுப்புவார். முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இந்த விஷயத்தில் தலையிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நம்புவோம். பணி நிரந்தரம் செய்ய முடியாட்டியும் கூட அவங்களோட வாழ்வாதாரத்தை கருதி அந்த ஊக்கத்தொகையாவது ஓரளவுக்கு கௌரவமான தொகையாக உயர்த்தி கொடுத்தா இந்த திட்டமும் தொய்வில்லாமல் நடக்கும். அந்த ஏழை பட்டதாரி இளைஞர்களுடைய வாழ்விலையும் ஒரு ஒளி பிறக்கும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகையை உயர்த்தணுமா, இல்லை அவங்க கேட்குற மாதிரி பணி நிரந்தரம் சாத்தியமா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய திட்டங்கள் பற்றியும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
தேங்க்யூ.